ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று யாரோடய பார்க்கலாம். யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறோங்க. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம வந்து வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறோம். இப்போ வந்து வெண்டைக்காய் செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொண்டாந்து ஃபார்ம் பண்ணிட்டுங்க. லைனாக அடி கொட்டுங்க. கொஞ்சம் பந்தல் கீழே கொஞ்சம் இருந்தால் செடிங்க கொஞ்சம் வாடாதுன்றதுனால கொஞ்சம் இங்கே கொண்டாந்து வச்சுட்டோங்க. காய் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நல்லா செருக்க இருக்குதுங்க, கிரீனிஸாக நல்லா அழகாக இருக்குது. இந்த குருத்தை மட்டும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அந்த கள்ளிப்பூச்சி உட்காந்துக்குங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இது ஒன்று தாங்க வெண்டைக்காயில். ஏன்னா காய் பறிக்கும் போது தாங்க பார்க்க முடியும். இதில் ஒன்று இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டையும் பார்த்தீங்கன்னா அழகாக வளர்ந்து வருதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கை எருவு கொடுத்துங்க. இந்த வெயில்லையும் நான் எருவு கொடுத்துங்க. கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் காய் இன்னும் அழகாக இருக்குது. பாருங்கள் சிகப்பு வெண்டை எருவு கொடுத்துங்க. கொடுத்த பின்னாடி டக்குன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள். இது ஒரு 4 பேக் இருக்குதுங்க. 4 பேக்லையும் பார்த்தீங்கன்னா 2 2 செடி அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க அடுத்து வந்து பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து பரவாயில்லைங்க. எல்லா செடியுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 நாள் சேர்த்தனோம்னாவே பொரியல் காயிடுங்க. வாங்க பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பீக்கங்காய் பாருங்க அழகாக தொங்கிட்டுக்குதுங்க. இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீக்கங்காய் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாம் தலைக்கு இடிக்குதுங்க. போக வர பார்த்தீங்கன்னா தலைக்கு இடிக்குதுன்னு சொல்லிட்டு மேலே மேலே கொண்டாந்து படுக்க வச்சுட்டேங்க. நடக்க நடக்க நம்மளுக்கு வந்து காய் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க காய். வாங்க இங்கே ஒரு காய் இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க காய். வாங்க புதுச்செடியுமே இப்போ வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க எப்படி சூப்பராக தொங்குது பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா அழகாக காய் ஆகிடுதுங்க. இங்கே பாருங்க வந்து பாலினேஷன் பண்ணி விட்டதுங்க. பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணி விட்டு போவோங்க. அழகாக காய் ஆயிடுச்சு பாருங்க. தொடர்ந்து பரவாயில்லைங்க. பீக்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துட்டே வருதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். சுரக்காய் பரவாயில்லைங்க, கொடுத்துட்டே இருக்குதுங்க. இன்னொரு சுரக்காவும் நம்மளுக்கு அழகாக ரெடி ஆகுதுங்க. மாற்றி மாற்றி 2 செடி இருக்குதுங்க. 2 செடியுமே பார்த்தீங்கன்னா அழகாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்குதுங்க. வாங்க இன்னொரு சுரக்காய் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு சுரக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டுருங்க. இந்த ரகமே அவ்வளோதாங்க. சூப்பராக நல்லா இலசா சூப்பராக இருக்குதுங்க. மோர் குழம்புக்கா இருக்கட்டும், சுரக்காய் கூட்டுக்கா இருக்கட்டும், 2மே அழகாக இருக்குதுங்க டேஸ்ட். வாங்க கத்திரிக்காய் பறிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. நிறைய கத்திரிக்காயை நான் இப்போ வந்து விதைக்கே விட்டுட்டேங்க. என்னால் வந்து கத்திரிக்காயே சாப்பிட முடியலைங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வைக்குதுங்க. முத்தெல்லாம் விட்டுடலாங்க. இலசை மட்டும் பறிச்சுக்கலாங்க. இலசை பறிச்சாதான் காய் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டது கொஞ்சம் பெருசாகுங்க. பறிச்சாதான் நம்மளுக்கு நிறைய பூவும் எடுக்குங்க. காய் பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க. சூப்பரான காய். அடுத்து வெள்ளநெட்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இந்த பக்கத்தில் இதுவுமே நிறைய காய் இருக்கு. இது விதைக்கு விட்டுறலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத விதைக்கு விட்டுட்டுங்க. இதுனா நிறைய காய் ஓடுதுங்க. வெள்ளைக்கண்ணீட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி மாதிரி நல்லா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கும் சரி, சமையலுக்கும் சரி. பாருங்க இன்னும் காய் இருக்குது பாருங்க. இது வந்து அப்படியே விதைக்கு விட்டுட்டுங்க. 2 காய் விதைக்கு விட்டுட்டேன். இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்க. பாருங்க பிஞ்சு. இங்கே பாருங்க. இந்த வெயில்லையும் அழகா அறுவடை கொடுக்குது பாருங்க.
வாங்க அந்த பக்கம் கத்திரிக்காய் இருக்க பார்க்கலாம். நட இது நீலவாய் கத்திரிக்காயும் இருக்குதுங்க. நல்லா விதைக்கி விட்டதுனால காய் வந்து பிஞ்சா இருக்கு. இந்த பக்கம் இருக்குங்க. மைசூர் கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பறிச்சுக்கலாம். பாருங்க விதைக்கு பாருங்க பழம். இங்கே ஒரு பழம் பாருங்க, நல்லா பழத்திருச்சு பாருங்க. கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து பழுத்து வருதுங்க. இப்போ நீல் பிளாக் பியூட்டியும் பார்த்தீங்கன்னா அது பாருங்க கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்க. பால் கத்திரி இன்னும் ஒரு 4 நாள் இருக்கட்டும், நல்ல கலர் மாறுது. சேலமுத்திர முள் கத்திரிக்காயும் நல்ல கலர் மாறுது பாருங்க. அது இலசு கொண்டா அதை பறிச்சிடலாம். பாருங்க இளங்கத்திரிக்காயிலையும் அதாவது புது வகை, அதாவது புதிய ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கு. இந்த பக்கம் காட்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரில 2 இருக்கு, அந்த பக்கம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி செடியும் ஒரு அவரை செடியும் வச்சு விட்டுக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வர வேண்டியதாக இருக்குதுங்க இந்த லைனுக்கு. கொத்து கத்திரி மறுபடியும் நம்மளுடைய இளஞ்செடியிலையும் கொத்து கத்திரி வந்துருச்சுங்க. அங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அறுவடை பண்ணுங்க. இந்த வாரமும் இந்த பேக் அறுவடை பண்ணிடலான்ட்டு பெரிய பெருசாக இருக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணுறோங்க. நல்லா பெரிய கத்திங்க இன்னைக்கு. கீரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறதுனால நல்லா அடர்த்தி வருதுங்க. இருங்க வச்சு சூப்பரான கீரைங்க. இந்த வெயிலுக்கு கீரை கலந்துக்கணும் நல்லா. பாருங்க பாலக்கீரை பாருங்க ஒன்று வந்துட்டு இருக்குது, அதுவும் வருது வருது பாருங்க. சூப்பரான கீரைங்க பாருங்க. சூப்பரான கீரை பாருங்க, என்ன அழகா இருக்கு. வாங்க வெள்ளை நாவல் பறிச்சுக்கலாம். வெள்ளை நாவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ நல்லா கொடுக்குதுங்க. பழம் அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு. அந்த பக்கம் இருக்கு. கொத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா கொத்து கொத்தா. என்ன ஒன்று பார்த்து பறிக்கணுங்க, இல்லைன்னா பூரா உதிர்ந்துருங்க. ரொம்ப லேசாக இருக்குதுங்க காம்பு. பாருங்க இந்த குத்து பாருங்க கையில் அப்படி என்ன அழகா இருக்கு. சூப்பரான பழங்க. நானே இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்கலைங்க, அந்த அளவுக்கு பழம் டெய்லி கொடுக்குதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். தட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் 7 வகையான கத்திரிக்காய் அறுவடை இருக்குதுங்க. இதில் ஒரு சுரக்காய் அறுவடை இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட இப்போ இந்த இந்த அறுவடையே பார்த்தீங்கன்னா 7 வகைங்க. நான் இன்னும் எல்லா கத்திரிக்காயும் அறுவடை பண்ணேன்னா தட்டு பத்தாதுங்க. அந்த அளவுக்கு அறுவடை வந்து சும்மா ஒரு 3 செடியில் தாங்க பறித்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வருது பாருங்க. அதனால தாங்க கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போகுதுன்றதுனால தான் நான் வந்து இப்போ கத்திரிக்காவை அளவளவா அறுவடை பண்ணிக்கிறேங்க. வேணுன்ற அளவுக்கு அறுவடை பண்ணிக்கிறேங்க. மீதியை விதைக்கு விட்டுறதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா பீக்கங்காங்க. பீக்கங்காயும் பார்த்தீங்கன்னா எத்தனை காய் இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. வெண்டைக்காங்க, வெள்ளை நாவல். சூப்பரான பீக்கங்காங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. லென்த்தாக நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரைங்க. பீட்ரூட் கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தட்டு நிறைய வந்திருக்குதுங்க. அந்த அளவுக்கு கீரை இருக்குது பாருங்க. நல்லா அடர்த்தியாக இருந்ததுனால ஒரு தட்டு நிறைய கீரைங்க. சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைங்க.
அருமையான அறுவடைங்க இது. ஏஆர் கார்டனிங்லயும் இதுக்கு மேலே அறுவடை வீடியோ வருங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு வேணுன்ற டிப்ஸையும் அதில் சொல்லுவேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்லையும் என்னுடைய வீடியோ வந்துட்டு தாங்க இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.